அரசனிடத்துல போனான். நாங்கள் இதை போல உன்னிடத்துல வைஸ்வானரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த தனவை சொல்லி ஆகணும். இவர்கள் முகத்தை பார்த்தா ஏதோ தெரியாத குறை இருக்குங்கிறது ராஜா புரிஞ்சுனுட்டான். ஒருவேளை சொத்து கொடுத்தா நிறையாயிடுவாளோ, வேற ஏதானு தட்சிணை கொடுத்தா நிறையாயிடுவாளோ, நான் இப்போ உடனே பெரிய யாகம் பண்ணுறதா இருக்கேன், அந்த யாகத்தில் உங்களெல்லாம் உட்காத்தி வச்சு நிறையா தட்சிணை கொடுக்குறேன், அப்போ நீங்கள் திருப்தியாக போகலாம் என்று வந்த உடனே சொல்கிறான். ராஜா எப்படி ரைக்கு ஒரு இடத்துல போய் சொன்னானோ இல்லையோ, ஜானஸ்ருதி ரைக்கு ஒரு இடத்துல போய் இந்தாரு நிறையா மாடு வச்சுக்கும் குதிரை வச்சுக்கும்னால் அவர் முதல்ல வாண்டான்னாரு. அதுக்கப்புறம் தானே ரெண்டாம் தரம் பொண்ணையும் சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சே தான் அவர் ஏற்றுக்கொண்டார். அதை போல் இங்கேயும் சொல்கிறார். இப்போ நமேஸ்தேனா ஜனபதே ந கதர்யா ந மத்யபா ந ஆஹிதாக்னி ந அநாஹிதாக்னி ந வித்வான் ந ஸ்வைரி ஸ்வைரிணி குதோ யக்ஷமானோ வை பகவந்தோஹமஸ்மி யாவதேகைகஸ்மாரித்விஜே தனம் தாஸ்யாமி. என் நாட்டு பணம் ரொம்ப வசதியான பணம். அரசன் இவர்களை பார்த்து சொல்கிறார். அதனால் கண்டிப்பாக நீங்கள் தட்சிணை வாங்கிக்கணும். அந்த நாட்கள்லே ராஜாக்கள் தட்சிணை கொடுக்கணும், தானம் கொடுக்கணும்னால் இன்னென்ன மாதிரி இந்த சொத்து வசந்த சொத்துன்னு பிரதிஜை பண்ணணுமா. பண்ணாதான் வாங்கிக்கிறவர் தானம் வாங்கிப்பார். என்னென்ன பிரதிஜை பண்ணணும்னு இங்கே ஒரு செய்தி இருப்பார். நமேஸ்தேனஹா ஜனபதே, என்னுடைய நாட்டில் திருடர்கள் கிடையாது. ந கதர்யா, கருமி லோபி கிடையவே கிடையாது. தீனன் கிடையாது. ந மத்யபகா, கள்ளு குடிக்கிறவன் கிடையாது. நான் அநாஹிதாக்னிகி, அக்னி காரியத்தை விட்டுட்டவன் கிடையாது. நான் அவித்வான், படிக்காதவனே கிடையாது. ஸ்வைரஸ்வைரிணி, தவறான நடத்தை இருக்கிறவன் கிடையவே கிடையாது. இப்படி எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லி தானம் கொடுக்கணும். இப்போ நாம இருக்கான்னு தானம் கொடுக்கச்சே கூட இதெல்லாம் இருந்து தானத்தை கொடுத்தால் அந்த நாளில் பெற்றுக்க மாட்டார்கள். இந்த குற்றம் இல்லாத தானத்தை கொடுக்கணும். அப்படின்னா சுவாமி அநேகமாக ஒருத்தரும் கொடுக்கவும் போகிறதில்லை, யாரும் வாங்கிக்கவும் போகிறதில்லை. இன்னைக்கு நிலமை அப்படி தான் ஆகிடும். ஆனால் அன்றைக்கி அந்த ராஜா சொல்லியிருக்கான் பாருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வைஸ்வானர வித்யா. ஆனால் அதற்குள்ள ஒரு புது செய்தி கிடைக்கிறது பற்றில. வைஸ்வானரை எப்படி உபாசிக்கணும் தான் கேட்க வந்திருக்கா. ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு இடைச்செருகலாட்டம் ஒரு செய்தி. இப்போ இந்த பிரதிகையெல்லாம் பண்ணால் தான் தட்சிணையை வாங்கிப்பா போல் இருக்கு. இதை போல சொத்து இருந்தால் தான் கொடுக்கலாம். தேகோஜுகு ஏன ஹைவார்த்தேன புருஷச்சத்தேரகம் ஹைவ வதேதாத்மானமேமேவம் வைஸ்வானரகம் சம்பிரத்யதேஷி தமேவனோ ப்ரூஹீதி. நீ கொடுக்கிற தட்சிணை எங்களுக்கு இலக்கு இல்லை, வைஸ்வானரனை தெரிஞ்சுக்கிறதா எங்களுக்கெல்லாம் இலக்கு. அதற்காகத்தான் வந்திருக்கோம். அதை சொல். சரி, நாளை கார்த்தால வாங்க. தான் ஹோவாச்ச பிராதர்வா பிரதிவக்தாஸ்மீதி தேக சமித்பாணயா பூர்வாண்ணே பிரதிசக்கரமிரே தான் ஹான் உபீனியான் வைததுவாச்ச. நாளைக்கு வாங்கோ, அறிந்ததை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத பார்த்துன்னுட்டு தான் நான் சொல்லுவேன். ஒரு விஷயத்தை வந்து கேட்டால் சரி கேட்டிருக்காளோக்கான்னு கிடுகிடுன்னு திருப்பி சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவன் அந்த விஷயத்தை எவ்வளவு கிரகிச்சிருக்கான்னு சின்னதாக பரீட்சை பண்ணணும். அதை தெரிஞ்சின்ற பிற்பாடு தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா அவர் எந்த நிலையில் இருக்காரோ அங்கேருந்து ஆரம்பிக்கணுமோ இல்லையோ. ஒன்றுமே இல்லை, ரொம்ப அடிப்படையில் இருக்காருன்னா அங்கேருந்து சொல்லணும். ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குனால் அப்போ அந்த அடிப்படையிலேருந்து ஆரம்பித்து பிரயோஜனம் இல்லை, பொழுது வீணாக்கின்னு இருப்போம். மேலும் அவரை மறுபடியும் அடிப்படையில் குழப்பினாலும் குழப்பிடுவோம். அது இல்லைங்கிறதுக்காக அவன் கேட்டுக்கிறான். முதல்ல ஔபமன்யவனை பார்த்து கேட்கிறான். நீர் எதை நீர் வைஸ்வானரன்னு தியானிக்கிறீர்? திவமேவ பகவோ ராஜன்னிதி ஹோவாச்ச ஏஷ வை சுதேஜா ஆத்மா வைஸ்வானரோயம் துவம் ஆத்மானம் உபாஸ்தே தஸ்மாத் தவசுதம் பிரசுதம் ஆசுதம் குலே திருஷ்யதே. நான் தியுலோகத்தை, ஆகாயத்துக்கு மேலே தியுலோகம் இருக்கே ஸ்வர்கலோகம், அந்த ஸ்வர்கலோகத்தையே வைஸ்வானரன்னு உபாசிக்கிறேன். என்ன தேஜஸோடு இருக்குது! ஸ்வர்கலோகத்துலேயும் தேஜஸ் இருக்குது, வைஸ்வானரிடத்துலையும் தேஜஸ் இருக்குது. வைஸ்வானருங்கிறது இப்போ ஆரை பார்க்குறோம்? பிரம்மம். அவரே வைஸ்வானரன். அவர் இந்த அக்னி ரூபத்தில் வயத்தில் இருக்கவே இப்போ வைஸ்வானரங்கிற பேரை வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கார். அந்த பிரம்மத்தை நீ எப்படி உபாசிக்கிறே? தியுலோகம்னு நினைத்து உபாசிக்கிறேன். பிரம்மமே தியுலோகம், அவரும் ஒளிமயமாக இருப்பார், அதுவும் ஒளிமயமாக இருக்கும் என்று நினைத்து உபாசிச்சுருக்கேன். அஸ்தியன்னம் பஷ்யசி பிரியம் அத்தியன்னம் பஷ்யதி பிரியம் பவத்தஸ்ய பிரம்மவச்ச சங்குலே ய ஏதமேவம் ஆத்மானம் வைஸ்வானரம் உபாஸ்தே.